அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், சிவனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட சூட்சமமான மந்திரம் என்ன? இந்த சனி பிரதோஷத்தன்று நாம சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாடு செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய நாள் சனி பிரதோஷம். இந்த சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. எல்லாருக்குமே தெரியும், தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது முதலில் வந்தது விஷம்தான். அந்த விஷத்தை உண்ட தருணம் தான் அந்த 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். இதுதான் பிரதோஷ நேரமாக நாம வழிபாடுகள் செய்கிறோம். இந்த பார்க்கடலை கடந்த கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அதனால இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவபெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா 120 வருட பிரதோஷம் சென்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துல நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு சனி திசை நடக்கும், இல்லைன்னா அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, 7.5 சனி அப்படின்னு நம்மளுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து வைப்பார். அதனால இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. நாம சனி பிரதோஷத்தை தவறாமல் விரதம் இருந்து சிவபெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். பொதுவாகவே சிவபெருமானை பிரதோஷ அந்த நேரத்துல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதிலேயும் சனி பிரதோஷம் வரக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்துல சிவனை வழிபட்டோம் அப்படின்னா 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பிரதோஷத்தன்று நாம சிவனை வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, நீங்க வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து வில்வ இலைகள் இருக்கும், அருகம்புல் இருக்கும், இது இரண்டையுமே எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இன்று யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் தீர்த்து வைப்பார். கண்டிப்பா நம்பிக்கையோட நீங்க சொல்லணும் இந்த மந்திரத்தை. நீங்க கோவில்ல போய் வழிபாடு செய்யறீங்க பிரதோஷ நேரத்துல அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க. இந்த நாள்ல நந்தி பெருமானுக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து நெய்வேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வெண்ணெய் வாங்கியும் நீங்க சாத்தலாம். சிவபெருமானுக்கு வில்வ இலைகளையும் நந்தி பெருமானுக்கு அருகம்புல்லையும் சாற்றி இந்த சனி பிரதோஷத்தன்று சிவனை நீங்க வழிபாடுகள் செய்யலாம். இந்த பிரதோஷ நேரத்துல, அதாவது 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்த பிறகு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க கோவில்ல கூட ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லலாம். எங்களுக்கு வில்வ இலை கிடைக்கலாமா, நாங்க இருந்தது கொஞ்சமா சாமிக்கு வச்சுட்டோம், ஆனா இந்த மந்திரத்தை மட்டும் நாங்க சொல்லலாமா, எங்களுக்கு கொஞ்சம் தான் வில்வ இலை கிடைத்தது அப்படின்னா பரவாயில்ல, எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்க வீட்லயும் சரி இல்ல அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையும் சரி அமர்ந்து கொண்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். என்ன மந்திரம், இதை எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன். சிவாய நம ஓம், சிவாய சிவ ஓம், சிவாய வசி ஓம், சிவ 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 ஓம்,
ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லுங்கள். சிவனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மளுக்கு காட்சி தந்து கொண்டு அருள் புரியக்கூடியவர் அண்ணாமலையார். அவரை நினைத்து இந்த மந்திரத்தை நாம இன்று ஒரு முறையேனும் உச்சரித்தால் நம் வாழ்க்கையில் பல புண்ணியங்களை பெறலாம். அதுவும் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு 1000 மடங்கு அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயம் நம்பிக்கையோட சொல்லுங்க. அதே மாதிரி அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. இளநீர் வாங்கி கொடுக்கலாம், கரும்பு சாறு, தேன், பால், திருநீர் அப்படின்னு உங்களால என்ன முடியுமோ உங்க வசதிக்கு ஏற்ப அந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த நாள்ல வில்வ இலையில அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்வ இலை சிவனுக்கும் அருகம்புள்ளை நந்தி பெருமானுக்கும் நீங்க வச்சு வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த பிரதோஷ நேரத்துல தான் தன்னுடைய வாகனமான நந்திக்கு 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனம் புரிவார். அப்ப இந்த பிரதோஷ வேளையில சிவனை இந்த மாதிரி சூட்சமமான முறையில் நீங்க வழிபாடு செய்யணும். எப்படி? சிவனை நீங்க டைரக்டா அப்படியே நேரடியாக பார்க்காமல் நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் அவரை பார்த்து நீங்க வழிபாடு செய்யுங்கள். அப்ப சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து நம்மளுக்கு மற்ற தெய்வங்களினுடைய அருளும் கிடைக்கும். எப்படிமா சிவனை வழிபட்டா சிவனுடைய அருள் மட்டும்தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா சிவபெருமானின் நடனத்தை காண முப்பெரும் தேவியர்களும் அதே மாதிரி 33 தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் தவம் கிடப்பாங்களாமா. அப்ப நம்ம அந்த நேரத்துல சிவனை வழிபாடு செய்யும் பொழுது சிவனோடு சேர்த்து நம்மளுக்கு அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த சனி பிரதோஷம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே சித்திரை மாதத்துல வரக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் நம்ம எல்லாருமே போவோம். ஆனால் சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த சனி பிரதோஷமும் ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்துல 2 பிரதோஷமுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சனி பிரதோஷமாக வருது. அதுல இது வளர்பிறை சனி பிரதோஷமாக இருக்குது. நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், கடன் தீர்ந்து செல்வம் பெருக வேண்டும். அப்படிங்கறதுனால வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தன்று கண்டிப்பா சிவனை நீங்க வழிபாடு செய்யுங்கள். விரதம் இருந்து சிவனை அனுஷ்டிப்பவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் நெருங்கவே விடமாட்டார் சிவபெருமான். அத மாதிரி நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுவும் இந்த சனி பிரதோஷத்தன்று நீங்க ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா எல்லாருமே வாய்ப்பு இருக்கிற அனைவருமே பயன்படுத்திக்கோங்க. அம்மா நாங்க வேலைக்கு போயிருக்கிறோம், இந்த நேரத்துல எங்களால வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மனதார சிவனை மனதிற்குள் பிரார்த்தனை பண்ணி கொண்டு அந்த 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே ஒரு 5 நிமிடம் மனதார அமைதியாக இருந்து சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.